பு 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 பு. இது என்ன பு பு பு? ஐயோ கூன வைக்கிழவி வந்துட்டு. வாங்க பாட்டி வாங்க. என்ன பூ வியாபாரம் பாக்கியாக்கும்? நீங்க இப்ப வந்தீங்க, நீங்க இன்னும் வரலன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பேக்கரி நம்ம நான் தான் பாப்பேன். நெட்ட வழி வீட்டுல இருந்து வந்தாச்சு, எந்திரிச்சு போ. ஐயோ இந்த கிளவி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்குதே. எதையாவது சொல்லி இதை கூட்டு போனோம். முதலாளி ஐயா, மண்டக்கட்டு ஐயா, என்னன்னு கேளுங்க. வந்துட்டானா என் மவன்? ஏல சுரேஷ், நான் சொல்லிட்டு தானே வந்து பேக்கரி போறேன்னு. இந்த பிள்ளை எந்திரிக்கவே மாட்டுக்கா. கோவப்பட்ட கிளவி இங்கேட்டு ஓடிரும். எம்மா எம்மா இரு ஒரு நிமிஷம். எம்மா நீ யாரு? பேக்கரி ஓனருக்கு அம்மா. நீ இந்த கடையில எல்லாம் உட்கார்ந்தா உனக்கு மரியாதையே கிடையாது. நீ வந்து எங்கேயாவது மரத்தடியில கிளட்டு கூட்டங்கள் கூட போய் பேசுப்போ. நான் வியாபாரம் பண்ணனா? சுரேஷ் அம்மாவா பேக்கரியில கொண்டு உட்கார வச்சிருக்கான். சே இப்படிதான் உங்க அம்மாவை பாத்துக்கிற லட்சணமா? ஒரு வேலைக்கு ஒரு ஆளை போட்டு வைக்க முடியாம வயசான காலத்துல அம்மாவை போட்டு கஷ்டப்படுத்துதானேன்னு ஊர்ல நீ 4 பேர் 4 விதமா பேசணுமா? பேசுற வாய் பேசிட்டே தான் இருக்கும். ஏம்மா என்னைய கஷ்டப்படுத்துத? அந்த பிள்ளைக்கு நல்ல சம்பளம் கொடுப்போம்ல, வேலை பார்க்கட்டுமே. நீ நல்ல மகாராணி மாதிரி இரு. கடையில எல்லாம் நீ உட்கார கூடாது. வா 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 வா, உனக்கு போற வழியில பண்ணு வாங்கி தரேன். நம்ம பேக்கரியில தான் பண்ணிருக்க. நீ உள்ள போய் உட்காந்துட்டேன்னா நான் என்ன செய்ய? நம்ம பேக்கரியோட சூப்பரா ஒரு டேஸ்ட் உள்ள பேக்கரியா பாப்போம் வா. என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே? சரி நம்ம ஃப்ரெண்ட் நெட்ட வழிய போய் பாப்போம். ஒரு வழிய முதலிலேயே சமாளிச்சிட்டாரு. இந்த கிழவிக்கு அப்பப்போ பேதி எடுத்துரும் போல. சரி நம்ம விற்க ஆரம்பிப்போம். பு பு பு. நாகராஜ் வேகமா போங்க, காலேஜுக்கு நேரம் ஆகுது. லீவு போடுப்ல. நான் ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன். கிளாஸை கட்டி அடிக்க கூடாது. வேகமா போங்க. இசைதானே இது? இசையும் நாகராஜும் ஒன்னா சுத்துறாங்க. இவங்க இப்ப பேச ஆரம்பிச்சாங்க. இந்த இசைக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இவளுக்காக நான் கடந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவன் என்னடானா நாகராஜ் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கா. அதான் என்னைய செருப்பால் அடிக்கணும். யார் எப்படி போனா எனக்கு என்னன்னு விடாம இவளுக்காக உதவி பண்ணோம்ல. இவன் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா வாழ்க்கைய. இருக்கட்டும், இன்னைக்கு காலேஜ் போய் கேட்க. கிளாஸ்க்கு போலையாட்டி நீ? போணும். நீ எங்க உட்கார்ந்திருக்க? எனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் மேம் வர மாட்டாங்க, தான் அங்க உட்கார்ந்திருக்கேன். இசைக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி. குட் மார்னிங். வா இசை, சுடிதார் சூப்பரா இருக்குடி. போன வாரம் எடுத்ததுடி, இப்பதான் தைக்க கொடுத்து வாங்கியிருக்கேன். தினமும் புது புது சுடிதாரு. உங்க காட்டுல மழை தான். ஏன் நீ உங்க அக்காவும் தான் போடுவீங்களா, நான் போடக்கூடாதா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நானும் எங்க அக்காவுமே இதே ட்ரெஸ்ல தான் டெய்லி வரோம். நீங்க வந்தீங்கன்னா நாங்களும் அப்படிதான் வரணுமா? அப்படி இதுவும் இருக்கா? இசை அவ இப்ப என்ன தப்பா சொல்லிட்டான்னு இப்படி பேசுதா? ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் சல்லு எரிஞ்சு விழுத? இல்ல, நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் நல்லா வர்றது உனக்கும் தங்கச்சிக்கும் பிடிக்கவே மாட்டேங்குது. நான் நல்லா ட்ரெஸ் போட்டாலும் ஒரு மாதிரி பாக்கிங்க கேக்கிங்க. ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. யாரோ உதவி பண்ணிருக்காங்க, அதை நீங்க நல்லா என்ஜாய் பண்றீங்க. அது உங்க இஷ்டம், என்னமோ பண்ணுங்க. எனக்கு என்ன வந்திருக்கு? சோனியா, உனக்கு கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்குன்னு நினைக்கிறேன். யாரோ இப்படி உதவி பண்றாங்களே, நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்கன்னு. நாங்க யார்ட்டையும் உதவி வாங்குற நிலைமையில இல்ல. சொல்லு, நான் பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து வந்தேன், சொல்லி காட்டு. இசை நீ இப்படிலாம் பேசவே மாட்டீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? இல்ல, நீங்க ரெண்டு வந்து என்ன பத்தி பொறாமப்படுறீங்களோ என் மனசுல தோணுது. இசை குட் மார்னிங் விஷால். இசை நாகராஜ் கூட இதுக்கு பைக்ல சுத்துத? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் பைக்ல போனா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தேன், கூட்டு வந்து விட்டாங்க. உங்க அப்பா அம்மா உன்னை படிக்க வச்சாங்கன்னா நீ அந்த நாகராஜ் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கியோ? அவன் சரி கிடையாது பத்துக்க. அவன் இப்படிதான் ஒரு பிள்ளை கூடயே சுத்துமா. அதை நீங்க சொல்றீங்களோ? நீங்களே காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும் போது அப்படிதான் சுத்துனீங்க, நான் கேள்விப்பட்டேன். நீங்க வந்து அவனை சொல்றீங்களோ? உனக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஆள் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ என்ன வர வர படிக்காம இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அதை கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏன் இஷ்டம், நான் சுத்துவேன் வைப்பேன், என்னனாலும் பண்ணுவேன். இவளுக்கு என்னடானா புது ட்ரெஸ் போட்டாலே மூஞ்ச காட்டுறாளுங்க. நீங்க என்னடானா உங்க ஃப்ரெண்டு கூட சுத்துறேன்னு உங்களுக்கு கடுப்பா இருக்கோ? பல்ல பேத்துரும பத்துக்கோ, ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு. பேப்பிங்க அது வரைக்கும் நான் சும்மா ஒட்டுக்கிட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் சொல்லி உங்களை காலேஜ் விட்டே அனுப்பிடுவேன். ஏற்கனவே உங்க அப்பா வீட்டுல சேகலன்னு கேள்விப்பட்டேன். அடுத்து காலேஜே விட்டு நின்றாதுங்க. ரொம்ப வாய் பேசிக்கிட்டு இருக்க. பழைய இசை மாதிரியே நீ இல்ல. எப்பா ஒரு 4 நாள் புது ட்ரெஸ் போட்டேன், எல்லாருக்கும் கண்ணை கறிக்குது. கடவுளே, பழைய மாதிரியே நான் வந்துடுறேன், போதுமா? படிச்சா மட்டும்தான் நீ வாழ்க்கையில முன்னேற முடியும். உன் குடும்ப நிலைமை நினைச்சு நீ புரிஞ்சு நடந்துக்கோ. இருங்க, என் வாழ்க்கை எனக்கு பார்க்க தெரியும். உங்க சோழியை பார்த்துட்டு போங்க. என்ன பேசிட்டு போறா பாத்தீங்களா சீனியர்? உங்களுக்கு இது தேவையா? உண்மையை நீங்க சொல்ல வேண்டியதுல நீங்க தான் உதவி பண்ணீங்கன்னு. அப்பதான் வாயை பொத்திட்டு கிடப்பா.
செஞ்சு உதவி வெளியே தெரியக்கூடாதுன்னு பார்த்தா நாகராஜ் கூட சுத்திக்கிட்டு இருக்கா. அவ சொன்னால சீனியர் பஸ் லேட் ஆயிருச்சுன்னு கூட்டு வந்தாங்கன்னு. நீ வேணா உன் ஃப்ரெண்டை நம்பு. ஆனா எனக்கு தெரியும், பசங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தங்க டிரா பண்றாங்கன்னா அவங்க கூட எப்படி வருவாங்கன்னு, ஒருத்தங்க கூட சுத்துறவங்க எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு வருவாங்கங்கிற வித்தியாசம் எனக்கு தெரியும். அப்ப நாகராஜ் லவ் பண்றான்னு சொல்றீங்களா? என்ன எளவோ தெரியல, இவளுக்காக நான் கடந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கேன், இவன் என்னடான்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த விஷாலுக்கு அறிவே இல்ல. உண்மையை சொல்லி அவன் மண்டையில தட்டி அவளை படிக்க சொல்லணும், இல்லைன்னா துட்ட புடுங்க வேண்டியதானே. இப்படி கடந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குது எனக்கே புரியல. எப்பா மண்டை வலிக்குப்பா. சரி நான் கிளாஸ்க்கு போறேன், என்னன்னு ஒளிஞ்சு போங்க. என்னாச்சு இசைக்கு? இப்படிலாம் நடந்துக்கவே மாட்டாளே, நல்ல பொண்ணாச்சே. கடவுளே. ஏக்கா உங்களுக்கு நெட்டவழி ஃபோன் பண்ணாளா? ஆமா, எல்லாரும் வந்து உட்காருங்க, ஒரு சர்ப்ரைஸ்னா. எனக்கும் அப்படிதான் சொன்னா. ஆளா வந்து உட்காந்துருவா, ஆளை காணும். சர்ப்ரைஸ்னு என்ன வியாழரை இழக்க போறாளோ தெரியலையே. ஆமா, எதுக்குன்னு தெரியல. நமக்குள்ள ஏதாவது வாங்கிட்டு வருவாளோ? என்னத்த வாங்கிட்டு வர இருக்கு? இவ்வளவு நேரம் ஆயிட்டு ஆளை காணும். அதான் என்ன கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஹலோ கேர்ள்ஸ், எனக்காகவா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா டி, போன் அடிச்சு ஆளையே காணவன் இப்பதான் பேசிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா, ட்ரெஸ் வாங்கிட்டு வாராவ. என்னட்டு இருக்கு பெட்டியில? திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பா. நீங்க எல்லாரும் அசந்து போற மாதிரி ஒண்ணு பண்ணிருக்கேன். ஏடு பாப்போம். டட்டடாங். என்னது மிக்ஸி மாதிரி இருக்கு? மிக்ஸி கிடையாது, இது பேர் ஜூஸரு. நம்ம ஜூஸ் கடையில வைக்கிறதுக்காக ஜூஸர் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ ஏற்கனவே நான் வச்சிருந்த பழக்கடையில பழசொன்னு கடை கட்டி பழசுல தூக்கி குப்பையில போடுங்க. இது புதுசு தான், புது கடைக்கெல்லாம் புதுசு தான் வைக்கணும். அது ஒர்க்கிங்ல தானே இருக்கு. ஏஞ்சல் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கா, நம்ம கொஞ்சம் செலவு பண்ணுவோமே. சரி, அடுத்த பொருள் எடுக்கேன். ஏடி பணம் இதுக்கெல்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இதை பார்த்தீங்களா, எல்லாரும் குடிக்கிறதுக்கு கண்ணாடி கிளாஸு, ஜூஸை ஊற்றி வைக்க ஜாரு, அதுவும் அழகான வெள்ளை கலரு. காசு எங்க இருந்து வந்தது அதை முதல்ல சொல்லு. அதெல்லாம் வந்தது. இப்போ அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? ஏன் எங்களுக்கு தெரியாம எதுவும் பிசினஸ் எதுவும் போட்டியா? ஆமாம், போடுது அவள் பிஸ்னஸே. ஒரு 10,000 கானு எடுத்தேன். யூ மீன் திருடனியா? எடுக்கிறதுக்கு பேர் திருட்டு கிடையாது. எங்கள் பாபு மனுஷன் பேக்கெட்லேருந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்திருக்கேன். அவர் தேடிட்டு கிடக்கட்டும், ஒரு வாரத்துக்கு கடந்து தேடுவார். அப்புறமா அவர் பாவம் அவர் கையிலேருந்து போட்டுக்கிடுவார் ஆஃபீஸ் காசு. ஏன்டி இந்த வேண்டாத வேலை பார்க்க? பாவண்டி உன் புருஷன். என்ன பெரிய பாவம்? நான் என்ன துணிமணி வாங்கி செலவு பண்ணேனா இல்லை தின்னு அழிச்சேனா? நம்ம கடைக்கு தான் வாங்கியிருக்கேன். ஒரு வாரத்தை உன் புருஷன்ட்ட கேட்டிருக்கலாமேட்டி. ஆமாம், கேட்ட உடனே அப்படியே கொடுத்துட போறாரு. சும்மா இருங்கக்கா, வாங்க அடுத்த பொருள் பார்ப்போம். கண்ணாடி டம்ளர். இப்பதான் கண்ணாடி டம்ளரும் ஜாரும் வந்தது. ஏக்கா அதில் 3 தனக்கா இருக்குது, இதில் ஒரு 10 இருக்குது. எப்படியும் கடையில் நிறைய கூட்டம் வரும், அப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் வேணும்லக்கா, அதனால தான் இதில் ஒரு 12 கன்று இருக்குது. அளவுக்கு மீறி செலவு பண்ணுற மாதிரி தெரியுது. பா மெயினில் வச்சுருக்கோம், நல்ல ஓடும். கடைசியில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அது என்னது? பழத்தையும் வாங்கிட்டு வந்துட்டியா? பழம் எப்படி இந்த பெட்டிக்குள்ளே பத்தும்? கண்டுபிடிங்க பார்ப்போம். யாராவது கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். சொல்லுங்கள். பழம் வெட்டுற கத்தி. ஓ மோர பழம் வெட்டுற கத்தியான். கத்தி கூடவா நீங்களாம் வாங்க மாட்டீங்க? நான் கத்தி வாங்கலாம் மறந்துட்டேன், இது வேற ஒரு முக்கியமான விஷயம். எடு தாயே, சிவா சீன் போட்டுட்டாடப்பா. டட்டடாங். இது என்ன குட்டி ஏடிஎம் மிஸ் மாதிரி இருக்கு? கிட்டத்தட்ட குட்டி ஏடிஎம் மிஷின் தான். இது என்ன தெரியுமா? பனை நிற மிஷின். அது எதுக்கு வாங்கின? அட அறிவு கிட்ட அரமண்டல் அக்கா, பனை நிற மிஷின் வேண்டாமா? நம்ம வச்சிருக்கிறது முக்கியமான இடத்துல பழக்கடையும் சூஸிங் சேர்த்து வச்சிருக்கோம். அது போக பியானா பென்சில் நோட்டு வச்சிருக்கோம். கூட்டம் வந்து குமியும், பணமா வந்து குமியும். உட்காந்து கையில எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த மிஷின்ல தூக்கி போட்டோன்னா படா 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 சர 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 சரன்னு அடிச்சு வீசிரும். இது உனக்கே ஓவரா தெரியல? பேங்க்ல தாண்டி இது வச்சிருப்பாவ. என்னைய மட்டம் தட்டிக்கிட்டே இருங்க, இந்த மிஷின் கண்டிப்பா தேவைப்படும். இப்போ திடீர்னு கல்லால ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க, இப்போ கணக்கு தான் தெரியல. இப்போ நம்ம சான்ஸ் ரெண்டு மாதிரி ஆளுக்கு கணக்கு தெரியலன்னு வச்சுக்கிட்டுங்களேன். வர்ற படத்தை இதுல போட்டு சர்வ சர்ன்னு எண்ணிக்கிடலாம்லக்கா. நாளைக்கு வந்து பணம் போடுறதுக்கு ஒரு பெரிய சூட் கேஸ் வாங்கிட்டு வரணும். சரி, ரொம்ப ஓவரா கற்பனை பண்ணிட்டு இருக்காத. முதல்ல ஸ்டார்டிங்ல ஸ்லோவா தான் போவோம். லூஸ் மாதிரி வாங்கிக்கிட்டா. எவ்வளவு இது மிஷின்? 6500 ரூபா. என்னடி இது? பணம் என்ன மிஷினை போய் 6500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்க. ஆளுக்கு கையில 4 நாள் நோட்டை கொடுத்தா கூட எண்ணி முடிச்சிடலாமே. என்னட்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எப்போவுமே நான் மட்டம் தட்டிக்கிட்டே இருங்க. அறிவுபூர்வமாக நான் பண்ணாலும் நம்மளை வந்து பாராட்டுறது கிடையாது. சரி, இதெல்லாம் நம்ம புது கடையில் போய் செக் பண்ணணும்னா நாளைக்கு போய் செக் பண்ணுவோம். ரொம்ப கற்பனை பண்ணாதட்டி. அதெல்லாம் நல்லா ஓடும். ஆமாம், பாவம் பாவண்ணே எப்ப பார்த்தாலும் சொல்லுவாரு ஆபீஸ் கேஷ் வச்சிருக்கேன் காணலன்னு. இப்பதான் தெரியுது எல்லாம் வா வேலைன்னு. களவு சுந்தரி, எப்பவுமே எடுக்க மாட்டேன். இதுதான் முதல் தடவை. நீ போய் போட்டுக்கிட்டு விட்டுறாத பத்துக்க. நான் சொல்ல மாட்டேன்ப்பா. சரி, நாளைக்கு போய் கடையில் அடிக்க வைப்போம். கண்ணம்மா கண்ணா, எத்தனை நாளும் அப்படி அழுதுட்டே இருக்க போற? அழமாட்டேன் ஜாக்கிரதை. நல்லா இருந்த பிள்ளை மனசுலாம் ஆசையை விதைச்சு இப்படி ஆக்கிட்டாங்களே. ஆரஞ்சு
போங்க நீங்க சும்மா இருங்க. ஜான் ராஸ்கல் நம்பர் எல்லாம் நான் பிளாக் பண்ணிட்டேம்மா. ஆமா கண்ணம்மா, நாங்க யாருமே வந்து இனிமே பேச மாட்டோம். என்ன இருந்தாலும் உங்க கூட பிறந்த தம்பி, நீங்க பேசிக்கோங்க. அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கு நீதான் ஃபர்ஸ்ட். அவனை நாங்க ஒதுக்கி விட்டுட்டோம். சரியா பேசல, பழகல, சுத்தல, அப்புறம் எதுக்குமா இப்படி அழுதுட்டு இருக்கணும்? ஜாக்கத்தனை கோயில் போயிட்டு வரேன். நானும் வரேன் கண்ணா. நான் மட்டுமே போறேன். கண்ணம்மா நான் வரேன். இல்ல நான் கொஞ்சம் தனியா இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்கும். நான் போயிட்டு வரேன். போட்டும் போட்டும், கோயிலுக்கு போனால் வழி பிறக்கும். சார் மனசே ஆற மாட்டுக்கு. அவங்க டேடி மாதிரியே வந்துட்டான். மாமி எப்பவுமே அவன்கிட்ட நம்ம பேசவே கூடாது. சீச்சி, அவன்கிட்ட யார் நம்ம பேச போறா? அப்படியே போட்டோம் அந்த வெளிநாட்டுக்காரியோட. அத்தை நான் கடைக்கு கிளம்புதேன். சார் மாப்பிள்ளை வீட்டில் என்னை அவமானப்படுத்திட்டானே. மம்மி நீங்கள் வேணா கோவா போயிட்டு வாங்க மம்மி. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க. இல்லை கண்ணா, கண்ணம்மா கண்ணா நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் போக முடியும். கண்ணம்மாவை நான் பார்த்துக்கிறேன் மம்மி. இல்லை கண்ணா, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டே போகிறேன், நீ சும்மா இரு. நல்லா இருந்த குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போனான் ஜானு.